தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணிலுக்கு பெருகும் ஆதரவு. அஸ்விஸ்மா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பில் வெளியான தகவல். மட்டக்களப்பில் துப்பாக்கிகளுடன் இஸ்லாமிய மதகுரு ஒருவர் கைது. தலை துண்டிக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த பெண் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் கைது. கொழும்பை அதிர வைக்கும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள். யாழ் பருத்தித்துறையில் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞன் 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு நேர்ந்த கதி. தொடரும் சீரற்ற காலநிலையால் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில், எமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு முழுமையாக ஆதரவளிக்கின்றேன். 2022ஆம் ஆண்டின் முற்பகுதியில் செய்தது போல் பொருளாதாரம் தோல்வியடைந்தால் அனைத்தும் எவ்வாறு சரிந்துவிடும் என்பதை நாங்கள் பார்த்தோம். தற்போதைய திட்டம் செயல்படும் போது நாம் புதிய விடயங்களை முயற்சி செய்ய முடியாது. ஜனாதிபதி அதை மீட்பதிலும் நிலைப்படுத்துவதிலும் சிறப்பான பணியை செய்துள்ளார். நமது வெற்றிகரமான கொள்கைகளை கடைபிடிப்பது நமது நாட்டின் எதிர்காலத்திற்கு இன்றியமையாதது என தெரிவித்துள்ளார். அஸ்விஸ்மை 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 2ஆம் கட்ட கணக்கெடுப்புக்காக பெறப்பட்ட 4,50,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் தொடர்பான கணக்கெடுப்பு பணிகள் இன்றுடன் நிறைவு செய்ய தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட 4 லட்சம் பயனாளிகள் தேர்வு செய்யப்படவுள்ளனர். எவ்வாறாயினும் சுமார் 2 நாட்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன கூறுகையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்வது குறித்து தேர்தல் ஆணையகத்திடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளின் தலையீடு இன்றி அதிகாரிகளினால் இந்த கணக்கெடுப்பு நடைபெறுவதால் தேர்தல் காலத்திலும் இதனை தொடர அனுமதி வழங்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கடிதம் நேற்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழுவின் யோசனைக்கு அமைய மேலும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாஞ்சோலை பிரதேசத்தில் இஸ்லாமிய மதகுரு ஒருவர் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்ற போது விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனறுவை இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அரலகங்வில விசேட அதிரடிப்படையினரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓட்டமாவடி மாஞ்சோலை பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய இஸ்லாமிய மதகுரு ஒருவரே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரின் மோட்டார் சைக்கிளில் இருந்து 2 T56 துப்பாக்கிகள், 60 தோட்டாக்கள், 2 மேகசீன்கள் மற்றும் 1 பைனாகுலர் என்பன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மன்னம்பட்டி விசேட அதிரடிப்படை முகாமிற்கு கொண்டு சென்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் இவரை கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் நேற்று கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண்ணொருவரின் தலை உடலில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நொச்சியாகம போலீசார் தெரிவித்துள்ளனர். நொச்சியாகம பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது சொகுசு பேருந்து மோதியதில் அதில் பயணித்த கணவன் மனைவியே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பின்னால் இருந்து பயணித்த பெண்ணின் தலை துண்டிக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ராஜாங்கனையாய 15 வசிக்கும் 34 வயதுடைய பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் தனது கணவருடன் மோட்டார் சைக்கிளில் நொச்சியாகம நகரை நோக்கி பயணித்த போது இந்த விபத்துக்குள்ளானதாகவும் விபத்தில் கணவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
பேருந்தை அதிவேகமாக செலுத்தியதாலும் பேருந்து சாரதிக்கு வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதாலும் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நொச்சியாகம போக்குவரத்து போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டு மருத்துவ அறிக்கைக்காக நொச்சியாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரான சாரதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நொச்சியாகம வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சாரதி நொச்சியாகம நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலை செய்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் கொலைக்கு உதவியவர் என 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு குடவத்தை மற்றும் வெள்ளம்பேட்டிய பகுதியைச் சேர்ந்த 26, 37 மற்றும் 45 வயதுடைய 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை கடந்த 25ஆம் தேதி வதுலவத்தை புரதர செவன அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்பாக முச்சக்கர வண்டியில் சென்ற நபர் ஒருவரும் பெண்ணும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மரணம் தொடர்பில் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தின் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்களில் சேவையை இவ்வாறு நேற்று முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பகுதியில் கைது செய்யப்பட்ட இளைஞன் ஒருவர் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த பின்னர் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு சிகிச்சைக்காக பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து பிரேத பரிசோதனையின் போது அதிக இரத்த போக்கு, உள்ளுறுப்புகளில் ஏற்பட்ட பலத்த சேதம் காரணமாகவும் பலத்த அதிர்ச்சியினால் மரணம் ஏற்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சில இடங்களில் மில்லிமீட்டர் 50களில் அதிகபட்சம் சாத்தியமாகும். வடமேல் மாகாணம் மற்றும் மாத்தளை மாவட்டத்தில் சில பருவமழை பெய்யும். பதுளை, அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் பிரகாரம் இன்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலை குறைக்கப்படுவது ஏனென எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருளை ஆர்டர் செய்யாத காரணத்தினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த நிலைமை தொடர்பில் அவதானம் செலுத்தியதன் பின்னர் எரிபொருள் விலை இன்று திருத்தப்படாது என அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு உத்தியோகபூர்வமாக இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.